கீழே பறடா டேய் கீழே பறடா நம்ம ஓண்டங்க அப்படியே இங்க சாப்பிட்டு போறோம் டேய் ரெட் வெளிக்கறான் புடி கீழ போடு பாரு கீழ போடாதே பாருங்க ஃபுல்லாகவே தர்பூசணி தோட்டம் தாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் போனப்போ எங்களை அலோவே பண்ணல. அதுக்கப்புறம் நாங்கள் ஓனர்கிட்ட கேட்டப்போ உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை அறுத்துக்கோங்க ஃப்ரீயாகவேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நானும் என் தம்பிங்களும் போய் அறுத்து விளையாட்டு. இந்த இடம் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா சத்திவேலுக்கு போகிற வழியில் மாதுரை பார்க்கணும் ஒரு இடத்துல தான் லொக்கேட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் நாங்களே தோட்டத்தில் இறங்கி பெரிய காயாக செலக்ட் பண்ணி அறுத்து சாப்பிட்டோம். என்ன தான் கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் நம்மளே தோட்டத்தில் செலக்ட் பண்ணி அதை கட் பண்ணி சாப்பிட்றது நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அப்புறம் என் தம்பிங்கெல்லாம் காய்களை செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நானும் அறுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் அந்த அங்கிள் நல்லா ஹெல்ப் பண்ணார். தூக்கவே முடியல, செம்ம வெயிட்டு, பயங்கர வெயிட்டாக இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. பெரிய காய் பாருங்களேன், ரொம்ப பெருசாகவே இருந்தது. அவரும் பெரிய காயாக பார்த்து எங்களுக்கு பறித்து கொடுக்க ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட ஒரு 10 காய் கிட்ட ஃப்ரீயாகவே எடுத்துக்கிட்டோம். அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பலான்னு போயிட்டுருக்கும்போது தெரியாமல் ஒரு பழத்தை நான் கீழே போட்டுட்டேன். அது 2 பழத்தையும் கீழே போட்டுட்டேன். அப்புறம் நாங்கள் அங்கேயே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே இங்க சாப்பிட்டு போறோம் டேய் ரெட் தண்ணி செம்மையா இருக்கு. பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு, எவ்வளவு ஜூஸியா இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கு. ஒரு வாய் கடிச்சதுக்கு 1 லிட்டர் தண்ணி வரும் போல. அவ்வளவு சூப்பரா இருக்கு. செம்ம ரெட்டிஷாவா இருக்கு பாருங்க. செம்ம பழமா இருக்கு. அவ்வளோதான், ஃபைனலாக ஆளுக்கு ஒரு பழத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வந்ததுக்கு இவ்வளோ பெரிய தர்பூசணி.